எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மார்க்கெட் இருந்திருக்குது. இவ்வளோ நாளாக எனக்கு அது தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் எப்போவுமே சண்டே மார்க்கெட்டில் தான் காய்கறிலாம் வாங்குவோமா, ஆனால் அங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாகவும் இருக்காது. ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போது ரீசெண்டாக தான் பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க, இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மார்க்கெட் வியாழக்கிழமை ஆனால் சாயந்தரம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குமாமா. அதனால தான் யாருக்கும் பெருசாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பார்த்தோம். எல்லா காய்கறியுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எதை எடுத்தாலும் ரூ. 100 ரூ. 80 அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே மழை வேற பெஞ்சிட்டு இருக்குதா, அதனாலேயே காய்கறி எல்லாம் ரேட்டு அதிகமாக இருக்கும். நான் எல்லாத்துலேயும் கால் கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பேருக்கு இதுவே கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு வந்து சோளக்கருது வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதுவும் நாட்டு சோளக்கருதாவே கிடச்சிச்சா, அதனால அதையும் வேக வச்சு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாச்சு. நைட் டின்னருக்கு எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா, என்னோட ஹஸ்பண்ட் நான் ரைஸ் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா. சரின்னு சொல்லிட்டு நானும் குக்கரில் அரிசி மட்டும் வச்சுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவர் ரெடி பண்ணவர் வெஜிடபிள்ஸ்லாம் பாதி அப்படியே இருக்குது. இவ்வளோ தான் போடணும், இவ்வளோ தான் போடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாத்தையும் போட்டிருக்காரு. மசாலா மட்டும் அவ்வளோ போட்டிருக்காரு. ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு.